வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் TTRP முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான். இப்போ பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் விவரங்களை பார்த்திங்கன்னா தமிழக அரசு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனருடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் இது பார்த்திங்கன்னா 23/4/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி மாநகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 1/6/2025. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1/6/2025 நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் 1/6/2025 பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு SGT ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்க்ரீஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தங்கள் மாவட்டங்களில் அரசு, நகராட்சி, மாநகராட்சி, உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 1/6/2025 நிலவரப்படி நிரப்ப தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் C3 மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கும்படி மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் உபரி பணியிடங்கள் எக்காரணம் கொண்டும் காலி பணியிடங்களாக காண்பிக்க கூடாது, மிகவும் அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த SGT ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு எப்படி போட போகிறாங்க. மெயினாக பார்த்தோன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று தான் இப்போ காலி பணியிடங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா SGT பாஸ் பண்ணவங்களுக்கு உடனடியாக பார்த்தோன்னா பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா பல்வேறு ஆசிரியர்களுடைய கனவு இது. அதனால் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று எல்லாத்துடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.